கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே நீங்கள் உச்சமாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க, விடுதலையாக இருக்கிறீங்க, கிருபையாக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஏந்துறாரு, தாங்குறாரு, நடத்துகிறாரு. வெட்கப்பட்ட இடத்துல நீங்கள் தலைநிமிர பண்ண வைக்க போகிறாரு. இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு உயிர வார்த்தை ஏசாயா 61:7, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரப்போகிற. அப்பா, எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை! இந்த வார்த்தை தேனிலிட்ட பணியாரம் போல இந்த வார்த்தை இருக்குது. நீ வெட்கப்பட்ட இடத்துல அதாவது எப்படி சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன், துக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான சந்தோஷம், பலவீனத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான சுகம் கர்த்தர் கொடுத்து உங்களை உயர்த்த போகிறார். உன் பேரை அவர் பெருமைப்படுத்துவார் என்று அவர் சொல்கிறார். இரட்டத்தனையான பலன். நிந்தைகளை பார்த்துருக்கலாம், சாம்பலை பார்த்துருக்கலாம், துக்கத்தை பார்த்துருக்கலாம், பலவீனத்தை பார்த்துருக்கலாம், நெருக்கத்தை பார்த்துருக்கலாம், கடன் பிரச்சனையை பார்த்துருக்கலாம். இது எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இரட்டத்தனையான சந்தோஷம், இரட்டத்தனையான சமாதானம், இரட்டத்தனையான வருமானம், இரட்டத்தனையான ஐஸ்வர்யம், இரட்டத்தனையான சுகம், இரட்டத்தனையான பலன், இரட்டத்தனையான அதிசயங்களை கர்த்தர் அற்புதங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். அதனால் இந்த நாட்களில் இரட்டத்தனை யோபு எப்படி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்? அவர் ஜீரோ ஆகிட்டார், எல்லாத்தையும் இழந்துட்டார். ஆனால் கர்த்தர் எப்படி யோபுக்கு இரட்டத்தனையாக ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே போல் இரட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்றைக்கி வரப்போகுது. இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ள இரட்டத்தனையாக ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகுது. கைத்தட்டி அப்பா மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா! அதனால் எதிர்பார்த்து கொண்டுருங்க, வாஞ்சியாக இருங்க. இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே எல்லாத்துலையும் 2 அற்புதம், ஒன்றும் இல்லை 2 சரிங்களா? 2 அன்பு, 2 சமாதானம், 2 ஐஸ்வர்யம், 2 சுகம், 2 பலன் வரப்போது. எதிர்பார்த்து கொண்டிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. தாப்பனை ஏசப்பா, நான் நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். அப்போ அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மேலே உங்களுடைய ஐஸ்வர்யமும், உங்களுடைய ஆசீர்வாதமும், உங்களுடைய சுகமும், உங்களுடைய பலனும் கடந்து வரட்டும். பிள்ளைகளை ஆஸ்வதி பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.